இந்த ஒரு கேக்க வந்து லைஃப்ல வந்து நாங்க மறக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து பண்ணிருச்சு. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாங்க. இங்க நீங்க டெலிவரி குடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அந்த ஆர்டர் நாங்க எடுத்துட்டோம். கரெக்ட்டா 12:00 உங்க கையில இருக்க மாரி குடுங்க சிஸ்டர். பர்த்டே விஷ் பண்ணி குடுங்கன்னு சொன்னாங்க. கஸ்டம் வந்து அங்கங்க ஹார்டின் இருக்கிற மாரி, அப்புறம் மை வேர்ல்ட், மை லைஃப் எல்லாம் இருக்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே சொல்லி எல்லாமே எக்ஸைட்டா ரெடி பண்ணிட்டு 11:40க்கே வந்து வீட்லேருந்து கிளம்பிட்டோம். ஹெவி டிராஃபிக்கா இருக்கக்கூடிய ரோட்ஸ்லலாம் வந்து யாருமே இல்ல. ரொம்ப பார்க்கவே வந்து நல்லா இருந்தது. அ கொஞ்சம் கூட டிராஃபிக்கு ஒரு வண்டி போறதோ, வரதோ எதுவுமே கிடையாது. ஏன்னா மார்னிங்லாம் இங்க கால் வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டிராஃபிக்கா இருக்கும். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் விஷ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் பண்ணிட்டு வந்து எங்க மேலேயே வந்து அடிச்சுட்டாரு. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப அடிபட்டுருச்சு. ஸோ தயவு செஞ்சு வந்து ட்ரிங்கிங் பண்ணிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்ல. உங்க குடும்பத்துக்கும் அது எஃபெக்ட் ஆகும். ஆப்போசிட்ல வர எங்களுக்கும் அது எஃபெக்ட் ஆகுது. தயவு செஞ்சு மத்தவங்க மேலயும் நீங்க அக்கறையா இருங்க. உங்க மேல, உங்க வீட்ல இருக்கவங்க மேலயும் நீங்க அக்கறையா நடந்துக்கோங்க. இது ஒண்ணு என்னோட சின்ன ரிக்வெஸ்ட். பாய்.